என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. டிடிவி தினகரன் பேசிக்கிட்டு இருந்தாரு. உங்க கூட்டணிக்கு வர மாதிரியான சமிக்கைகள்லாம் கொடுத்தாரு. கொடுத்து பார்த்தாரு, பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததுன்னு கூட செய்திகள் இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க கூட்டணிக்கு வராம ஒரு என்டிஏக்கு போயிட்டாரு. இல்ல கதவு ஸ்ட்ராங்கா அடைச்சாச்சு. டிவிகேவை நம்பல. இல்ல நாங்க ஏத்துக்கல. ஏன் கொள்ளை அடிச்சவன் கொலை செஞ்சவன்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அப்போ யாருக்கு ஆட்சியில் அதிகாரத்திலையும் யாருக்கு பங்கு தருவீங்க? இப்போ கூட்டணி ஆட்சின்றீங்க, உண்மையான அதிகாரத்தில் பங்குன்றீங்க. உண்மையான கட்சிக்காரங்க, மக்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு கொடுப்போம். உண்மையான கட்சிக்காரங்க யாராவது சொல்லுங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சஸ்பென்ஸாவே இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அமைதி. உங்களுக்கு மாதிரி மாநில செய்தி தொடர்பாளர்கள் கூட தாவேக்காவை பற்றி ஏதோ பேசுவதற்கு யோசிக்கிறீங்களோன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, நீங்க பொதுவெளியில இருக்கு. இல்ல நீங்க எல்லாமே கற்பனையில நீங்க அந்த மாதிரி பழகிட்டீங்க. எனக்கு கற்பனையா? இல்ல அந்த மாதிரி பழகிட்டீங்க. நாங்கெல்லாம் ஆமா, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் சொல்லி 23 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கொடுக்குறாரு. அதுல நிறை குறைகள் இருக்கு. அதை பற்றி தாவேக்காவும் தாவேக்காவின் தலைவரும் என்ன சொன்னார்? அதுக்கு ஏன் இப்ப கொடுத்தீங்கன்னு சொல்ல வரோம். ஏன் இப்ப குடுக்குறீங்க? தேர்தலுக்காக குடுக்குறீங்களா? நீங்க கேக்குறீங்க. இதையே உங்க தலைவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறா? நாங்க பேசுறதே எங்க தலைவர் எங்களை உருவாக்கி தான் வச்சு பேச சொல்றாரு. ஓ, தலைவர் எதுவும் பேச மாட்டாரு, நீங்க தான் பேசணும். தான் பேசணுமா? நான் கேக்குறது உங்களுக்கு புரியுது, ஆனா நீங்க அதுக்கான பதில மட்டும் கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப இயல்பா மற்ற தலைவர்கள் போல சில பிரச்சனைகள். அதுதான் நான் முதவே சொல்லிட்டேன். நீங்க அப்படி பழகிட்டீங்க. ஆர்ப்பாட்டம், கண்டனம், கோஷம், வாழ்க, இப்படி பழக்கி வச்சிருக்காங்க உங்களை இந்த அரசியல்வாதிகள். நாங்க அது இல்லை, இலக்கை நோக்கி, தீர்வை நோக்கி பயணிக்கிற கூட்டம். ரெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். ஆரம்பிங்க. ஊதுங்க. என்ன இப்பெல்லாம் இனிமே ஊதிட்டு தான் ஆரம்பிக்கிறதே. வண்டி கிளம்பணும்னா ஊதணும்ல. ஓஹோ. வண்டி நிறுத்தணும்னாலும் ஊதணும். வண்டி இருக்கணும்னாலும் நிறுத்தணும்னாலும் அதுக்கு பல வகை இருக்கு. போகும்போது கிளம்பும் போது 2 வரும், நிறுத்தும் போது ஒரே இது டொர்ரின்னு வரும். அதை சொல்லி காட்டவா எப்படின்னு? இது நிப்பாட்டும் போது, அது கிளம்பும் போது கதவடைக்கணும்ல. விசில்லையே பல வகை உண்டு. ஆமாம். நீங்கள் இந்த விசில் இருக்குல்ல, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அகநானூரில் 253வது அதிகாரத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, நக்கீரர் பாடும்போது பகைமுனை அறுத்து பல்லினம் சாய்னா விசில் தமிழில். கணம் சால் கோவலர் நெடுவிழி பயிரறிந்து இனம் தலை தரும், இனத்தை காக்கும். முக்கியமான செய்தி இதெல்லாம். துளங்கும் இமில் நாள் ஏற்று தழுவினராய், இது நக்கீரர் பாடுறாரு. நம்முடைய நெடிய இந்த சத்தத்தில் ஒரு இனத்தை காக்கிற பொருள் அடங்கியிருக்கிறதுன்னு நக்கீரர் சொல்லுகிறார். நான் சொல்லலை, இவரு நக்கீரன் கோபால். நக்கீரர் ஓகே. இவர் நக்கரர், அவர் நக்கீரர். 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல. சங்க இலக்கியங்களில் இப்போ எங்கள் கட்சி எப்படி தெரியுமா இருக்கு? புறநானூற்றின் விதிகளின்படி கொடி, அகநானூற்றின் விதிகளின்படி சின்னம், 2ம் கலந்த கலவை. ஒரு இலக்கிய கட்சியாக தான் இருக்கீங்க. விஜய் இல்லை, தமிழை காக்கிற தமிழை. இப்போ இந்த விசில் முதலாக தமிழர்கள் தான் உருவாக்கியிருக்கிறான். தெரியுமா? அது இல்லையே. நாவை மடித்து பெருமிரலையும் கட்ட விரலையும் வைத்து சத்தமிடுவது, சமிங்சை. வித்தியாசமா பண்ணி பார்த்தான். அப்படியும் அடிக்கலாம். எனக்கு அடிக்க தெரியாது, கேட்டுவிடாதீங்க. எனக்கு இந்த அதுவே வராது, கத்துக்கல. தப்பு தான், இன்னமே கத்துக்கணும். அப்புறம் ஒருவேளை அது இல்லாத இடத்துல கையில வச்சு, ஆமா, கையில வச்சு அடிச்சிடலாம்ல. அப்புறம் இன்னொன்னு செஞ்சான், வாய்க்கில் 2 விரலை விட்டுட்டு அடிச்சான். அதுவும் அடிக்கலாம். எதுவுமே இல்லாம வெறும் நாக்களையும் கூட அடிக்கலாம். அது ரொம்ப சவுண்டா பண்றாங்க. அது சூப்பர் ஸ்டார் பண்ணுவாரு. அவர் பண்ணுவார். அவர் கூட எங்க சின்னத்தை அப்பவே பிரதிபலிச்சிட்டார்.
ஆரம்பிச்சதே அங்கதானே. அங்கேதான். நீங்கள் எம்ஜிஆர் ஏன் தெரியுமா 2 விரலை காட்டினாரு, ஜெயலலிதா ஏன் 2 விரலை காட்டினாங்க தெரியுமா? அது ரெட்டலையா? இல்லை இல்லை, இது விரல் தான். விக்டரின்றதுனால இப்படி காட்டுவாங்க. அது வெற்றிக்கு இது வந்து இப்படி. எங்கள் சின்னத்தை எம்ஜிஆருக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம அடுத்த தலைமுறை இவங்க தான், இவங்களுக்கு இப்போவே நம்ம வெற்றியை சொல்லிட்டு போயிருமோன்னு அன்னைக்கே காட்டிட்டார். விக்கு விஜய் கொஞ்சம் அதீதமா இருக்கே. இல்லை இல்லை, உண்மையே காட்டிட்டாங்கன்றதெல்லாம் விக்டரின்றதுக்காக எப்படி காட்டிட்டு போயிருக்காங்க. அது ரெட்டையிலைக்கும் பொருந்துச்சு. அது வெற்றி தானே. வெற்றி தான் சார். ஆனா எங்க கட்சிக்கு பேர் என்ன போகுதுன்றது இல்லை, எங்க கட்சிக்கு பேர் என்ன? வெற்றி கழகம். அவ்வளோதான். எங்களுக்கு வந்து முன்னோர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த சின்னத்தை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதான் உண்மை. ஹிஸ்ட்ரி சோஸ் தி வே. ஓகே ஓகே. இப்போ இந்த விசில் இருக்குல்ல, மனிதன் வந்து என்ன செஞ்சுருக்கிறான்னா, ஊரில் நத்த தின்றுருக்கிறீங்களா? சாப்பிட்டது சார். சாப்பிடுங்க, என் மூலத்துக்கு நல்லதுங்கிறேன். நமக்கு இல்லை சார், வராதுன்னு சொல்கிறான். வெஜ்ஜில் தான் தான் இல்லை, உங்கள் நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா திரகாத்திரமாக நீங்கள் உடம்ப வச்சுருக்கிறீங்கன்னு புரியுது. ரேஷன் அரிசி ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க சார். நாங்கள் ஏன் திடகாத்திரமாக இருக்குன்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து பால் குடிப்பேன், மாட்டுக்கறி சாப்பிடுவேன், ஓடுவேன், முடியாடுவேன். அண்ணனோட அந்த இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து அந்த இது இருக்காது. சரி, மகிழ்ச்சி. நானும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எலும்பே விட மாட்டேன், நொறுக்கிடுறதா வேலை. எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, எந்திரா ஓடுறா அட்ரா. யாரு? ஏங்க எங்கே ஒன்றாது ஏங்க, எனக்கு இப்போ தாங்க புரியுது நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்கன்னு. அது வந்து இது இல்லைங்க, அது மான் ஊறுகாய். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து நான் கூட உங்களுக்கு சரி புரிஞ்சுட்டு தான் விட்டுட்டீங்களோன்னு நினச்சேன். எங்கள் அண்ணன், எனக்கு அண்ணன் வந்து தேசியம் தானே. நான் அங்கே யோசிக்கிறேன், என்னோட அண்ணன் சொல்லவே இல்லை, இவர் புதுசாக சொல்கிறாரே என்ன. இப்போ தான் புரியுது நீங்கள் மான் ஊறுகாயில் நிற்கிறது. ஓடுறா ஜிம்முக்கு போடா. வெட்டித்தனம் இல்லாதவன் செய்கிற வேலையை இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காலையில் உழுகணுங்க, நிமிர்ந்து குனிஞ்சு கூட்டணும். சரி, அது நடந்துட்டு போகுது. மனித எலும்பில் விசிலை உருவாக்கினான், மூங்கில்ல உருவாக்கினான், விலங்குகளின் எலும்புலேருந்து உருவாக்கினான். எங்கே தெரியுமா? ஸ்வீடனில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம நாவாலையும் விரலாலையும் இயற்கையாக அமைச்சோம், அவன் செயற்கையாக அமைச்சோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் விசிலை கண்டுபிடிச்சிருக்கான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அகநானூற்றில் இன்றைக்கி 253வது அதிகாரத்தில் இன்றைக்கி நக்கீரன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். சரி, அது இருந்துட்டு போகுது. இப்போ எங்கள் பய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கழிவறை போகும்போது உள்ளே ஊதிக்கிட்டு போகிறான். எதுக்குடா கேட்டால், அப்பா விடிஞ்சிருச்சு எந்திரிங்கிறான். நான் கிளம்பிட்டேன் கழிவறைக்கு, நீ என்னென்ன தூங்குற, விசில் அடிச்சு எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று தெரியுமா? இப்போ நடத்துனர்கள்லாம் திமுகவில் இருப்பாங்கள்ல, ஆனால் பார்த்தா விசில் அடிக்காமல் பஸ்ஸை எப்படி நிப்பாட்டுறது, இப்போ புதிய கண்டுபிடிப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படா பஸ்ஸை நிப்பாட்டுறது, இவன் விசிலை வாங்கி விட்டாங்களே அப்படின்னு. இதோட இன்னொன்று இருக்குது. இப்போ தொடர் வண்டி நிப்பாட்டுறதுக்கு கிளம்புறதுக்கும் விசில் வந்து பயன்படுத்துகிறாங்க. கபடியில் விசிலை பயன்படுத்தாமல் இருக்கணும். என்ன வழி சொல்லுங்கள்? நீங்கள் ஃபுல்லாக உங்களால் ஊத முடியும்? சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? கஷ்டம்தான். தமிழர்கள் விளையாட்டில் விசில் எவ்வளவு முக்கியத்துவம், ஏன்னா அது தமிழன் கண்டுபிடிச்சது. இப்போ கபடியில் நடுவர்கள், இப்போ தேர்தல் கமிஷன் எங்கள் சின்னத்தை கொடுத்துட்டாங்க, கியூவில் நிப்பாடலாம் மக்கள். ரெட்டலையே வரையணும், உதயசூரியனை உருவாக்கணும். நாங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டே போவீங்களா? வேண்டாம், விரலை வச்சே அடிச்சிடுவோம். அதான் சின்னம்னு மக்களுக்கு எளிமையாக புரிகிற சின்னத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, தேர்தல் கமிஷனுக்கு கோடான கோடி நன்றின்னு எங்கள் தலைவரே சொல்லிட்டார். எதுக்கு? இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. விஜய் விக்கிரவாண்டி விசில் முடிஞ்சு போச்சா? ஓ, விக்கிரவாண்டி தானா? ஆமாம், தொகுதி இல்லை. நீங்கள் சொல்கிறதுனால நான் கேட்குறேன். விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு தோகும். இல்லை, நீங்கள் சொல்கிறதுனா இப்போ நான் வந்து உள்ள உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா இந்த விசில் மேட்டரை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. ஆமாம், அப்போவே நம்மளே வந்து பேசி ஒரு 1 மாதம் முன்னாடியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ விவிவின்றீங்க. இப்போ விக்கிரவாண்டி தான் விஜய் நிற்க போகிற தொகுதின்னு நம்ம எடுத்துக்கலான்றதுனால கேட்டேன். ஏன் விழுப்புரமும் இருக்கே, விருகம்பாக்கம் கூட இருக்கு. இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் விழுப்புரம் இருக்கு, அதெல்லாம் விழுப்புரம் இருக்கு, இருக்கு, நிறைய ஊர் இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ நான் அதை சொல்லலை, எங்கள் முதல் மாநில மாநாடு, எதிரியையும் துரோகியையும் அடையாளப்படுத்திய மாநாடு. அதனால தான் விஜய் விக்கிரவாண்டி விசில்னு. ஓகே. இப்போ அடுத்து சேலம் கும்புற போகுது. ஆமாம், இன்னைக்கு என்னமோ ஒரு மீட்டிங் சொன்னாங்களா? அது என்ன? என்டிஏவோட அப்படின்னா மாபெரும் மீட்டிங். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு மேடையில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய சாதிய கூட்டணியா? ஜனநாயக கூட்டணி. சாதியம் இல்லையா? சாதியம், அதில் எப்படி சாதி வந்துச்சு? ஏங்க இருக்கிற பூரா ஜாதி பயிலாம் இருக்காங்க. யார் சொல்லுங்க, வரிசைப்படுத்துங்க பார்ப்போம். ஏகப்பட்ட பேர் இருக்கான். மோடி,
சாதி. எடப்பாடி பழனிசாமி அதுவும் சாதி தான். அது எப்படி சாதியில் வரும்? எடப்பாடி பழனிசாமி எப்படி சாதியில்? எந்த பக்கம் நம்புறாங்க பெருசா? அவர் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் எப்படி அவர் சாதியை அவங்க எந்த பக்கம் அதிகமாக ஓட்டு விழுகும்னு நம்புறாங்க? சரி, ஓகே. நீங்களா சொல்லுங்க அடுத்து. ஓகே, டிடிவி தினகரன் சாதி. அன்புமணி ராமதாஸ் சாதி. அப்புறம் புதிய தமிழகம் சாதி இருக்காரு, ஜான் பாண்டியன் சாதி. பூவை மூர்த்தி, இதுக்கு பேர் என்ன? தேசிய சாதிய கூட்டணி தானே. புதிய தமிழகம் வரல, நினைக்கிறேன் கிருஷ்ணசாமி வரல, அந்த ஜான் பாண்டியன் போயிட்டார். ஜான் பாண்டியன் போயிருக்காரு. ஆமாம். இப்போ இதுகளுக்கெல்லாம் பேர் என்ன சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏங்க இங்கே நீங்கள் இங்கிட்டு பார்த்தீங்கன்னு அது தேசிய சாதிகள் கூட்டணி. இந்த பக்கம் பாருங்க, மதவாத முற்போக்கு கூட்டணியா? எப்படி இவங்க வச்சிருக்காங்கல்ல அந்த இந்தியா கூட்டணி, அது வந்து திமுக கூட்டணி, அவ்வளோதான். அதுக்கு ஒரு பெரிய இன்னொரு பேர் வச்சிருக்காங்கல்ல, என்ன தெரியாதா உங்களுக்கு? இல்லை. அட என்னங்க நீங்கள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அங்கே யாரெல்லாம் மதமாக இருக்கிறானோ அவன் பூரா இருக்கான். பார்த்துருக்கீங்களா? மதமாக யாரெல்லாம் இருக்காங்களோ, ஆனால் தமிழர்கள் பக்கம் கூட்டணி அமைத்திருக்கிறது தமிழக வெற்றி. மதசார்பற்ற கூட்டணி. மதசார்பற்றன்னா என்ன? மதம் வந்து கலக்காத, மதத்தை வந்து இது பண்ணாத ஒரு கூட்டணி. ஜவஹர்லால் யாரு? ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவர். அப்துல் லத்தீப் இஸ்லாமியர். அப்போ அதுக்கு பேர் என்ன? நீ ஜாதியாக நிற்கிற, நீ மதமாக நிற்கிற, அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை. நாங்கள் மக்களாக நிற்கிறோம். புரியுதுங்களா? இவங்கள ரெண்டு கூட்டணியிலேருந்தும் தாவேக்காவுக்கு யாருமே வரலை. வந்திருந்தா இப்போ நீங்கள் வேற மாதிரி சொல்லியிருப்பீங்க. என்ன சொல்ல? வேற ஏதாவது சொல்லியிருப்பீங்க இல்லையா? கதவை அடைச்சதுக்கு பிறகு தானங்க அவங்க அங்கெல்லாம் போகிறாங்க. உங்கள் கட்சியில் முஸ்தஃபான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? யாரு? ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் ஒரு கட்சி நடத்துறாரு, பேசுவார் இல்லையா? பேசுறதானங்க. அவர் உங்கள் கட்சியோட கூட்டணி வச்சு அவர் எங்கள் கட்சிக்காரராகவே மாறிட்டார். நீங்கள் என்னங்க எப்படி பேசி? தாவேக்காவுக்கே வந்துட்டார். நீங்கள் இங்கே இருங்க, இங்கே கதவு அடைச்சவங்கலாம் இப்போ எங்கே போகிறாங்கன்னு பாருங்க. நாங்கள் ஏன் கதவை அடைச்சோம்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? கதவை அடைச்சிங்களா இல்லை நீங்கள் கதவை திறந்து வச்சு வரலையா? கதவை அடைச்சிட்டோம், அதனால வரல. டிடிவி தினகரன் பேசிக்கிட்டு இருந்தாரு, உங்க கூட்டணிக்கு வர மாதிரியான சமிக்கைகள்லாம் கொடுத்தாரு, கொடுத்து பார்த்தாரு, பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததுன்னு கூட செய்திகள் இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க கூட்டணிக்கு வராம ஒரு என்டிஏக்கு போயிட்டாரு. இல்ல கதவு ஸ்ட்ராங்கா அடைச்சாச்சு. டிவிகேவை நம்பல. இல்ல நாங்க ஏத்துக்கல. ஏன் கொள்ளை அடிச்சவன் கொலை செஞ்சவன்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அப்போ யாருக்கு ஆட்சியில் அதிகாரத்திலையும் யாருக்கு பங்கு தருவீங்க? இப்போ கூட்டணி ஆட்சின்றீங்க, உண்மையான அதிகாரத்தில் பங்குன்றீங்க. உண்மையான கட்சிக்காரங்க, மக்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு கொடுப்போம். உண்மையான கட்சிக்காரங்க யாராவது சொல்லுங்க. உண்மையா வருவாங்க. இப்ப எங்க கட்சி உண்மையான கட்சி தானங்க. உங்க கட்சி உண்மையான கட்சி. நீங்க ஆஃபர் ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, ஆமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. ஆமா, கூட்டணியில் கூட வரவங்களுக்கு. ஆமா. இப்போ நாளைக்கே நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு உங்க கட்சிக்கு வராங்க. சரி, அவங்க நல்ல கட்சியா? அவங்களுக்கு நீங்க உங்களுடைய இது கொடுப்பீங்களா? ஆட்சி அதிகாரத்தை. அந்த கட்சி என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க. அந்த கட்சி என்ன செஞ்சிருக்கு? ஊழல் பண்ணிருக்கா? பண்ணிருக்கா சொல்லுங்க. இப்போ கூட எஸ் பாலாஜின்னு ஒருத்தர், அது வந்து பாமக கட்டி விட்ட கதைன்னு சொல்லி இப்போ ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. சரிங்களா? செய்திகள் இருக்கு வரட்டும். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். எஸ் பாலாஜிங்கும் போது எனக்கு ஒரு நினைவு வருது. முதல்ல தலைவர் திருமா அவர்கள், தன்னுடைய தகப்பன் பேரு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க அப்பா பேரா? தொல்காப்பியனா அவங்க அப்பா பேரு? அதுக்கு முன்னாடி பேர் மாத்திட்டாங்க, அவருக்கு ராமசாமின்னு ஒரு பேர். அது இந்து பேரா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே தொல்காப்பியனா மாத்திட்டாரு. தலைவர் எதுக்காக மாத்தினாரு? நாம் தமிழர்கள். உடனே நீங்க அங்கே போயிடாதீங்க, நான் தமிழர்கள் அப்படிங்கிறதுனால அப்பம் பேரையே மகன் மாத்திட்டாரு. புரியுதுங்களா? எஸ்எஸ்னா என்ன? தெரியல, எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. தகப்பன் பேரையே மாற்றிய தலைவனை பின்பற்றுகிற தொண்டை எப்படி இருக்கணும்? அவரும் மாற்றிருக்கணுமா? மாற்றணும்ல. லட்சம் பேருக்கு மேலே தமிழ் பேர் சூட்டினார்ல தலைவர் அண்ணன் திருமா. பக்கத்தில் இருக்கிற எஸ் பாலாஜி ஏன் தமிழ் பேர் மாற்றலை? பக்கத்தில் இருக்கிற ரவிக்குமார் ஏன் தமிழ் பேர் மாற்றலை? புரியுதுங்களா உங்களா? தலைவருடைய உழைப்பை சுரண்டி குளிப்பவர்கள். அவங்க பேர் மாற்றாததுனாலேயே அவங்க வந்து அந்த மாதிரியான நபர்கள். தலைவர் கொள்கை என்னங்க? தலைவர் கொள்கையை பின்பற்றணும்ல, தலைவர் சொல்றதை கேட்கணும்ல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல கடவுள் மறுப்பு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவை. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து ஒரு கட்சியை பின்பற்றும் போது அவங்க எல்லாமே அப்படியே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? அங்க வந்து போய் சாமி கும்பிடுறாங்க, எல்லாமே நடக்குதாங்க, எங்க வீட்லயே நடக்குது. நீங்க ஒரே ஒரு செய்தி, அது அவரவருடைய எண்ண வெளிப்பாடு. இது வந்து எப்படி தெரியுமா? கொள்கை வெளிப்பாடு. இல்லை, இது ஓகே, நம்ம டாபிக் விட்டு வெளியே போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து என்டிஏ கூட்டணியை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. என்டிஏ கூட்டணியில் இப்போ அவங்க ஒரு ஃபார்ம் வந்துட்டாங்க. அது சாதிய கட்சி கூட்டணி. அது உங்கள் வாதத்திலே அப்படி இருக்கும்போது இங்கே
தாவேக்கா தனியா தானே இருக்கு. இங்க தாவேக்காவுடன் கூட்டணி சேர்றதுக்குன்னு ஒரு சில கட்சிகள் கூட இப்போ இல்லாம இருக்கு. மக்கள் கூட்டணியில் நிற்கிறான். நீங்கள் என்னமோ போய் நீங்கள் என்ன கடைசி இப்போ அப்படி வந்துட்டீங்க, மக்கள் கூட்டணின்னு வந்துட்டீங்க. விஜயகாந்தோட ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. மக்கள் தானங்க தீர்மானம். மக்களோடும் கடவுளோட தான் கூட்டணின்னு வந்துட்டீங்க. இல்லை, மக்களோட கூட்டணி. ம். நான் என்ன கேட்குறேன்னா, இல்ல இது கூட்டணி அமையாததன் விரக்தியில இப்போ மக்களுடன் கூட்டணின்னு வந்துட்டீங்களா? இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? எதுக்காக அவசரப்படுறீங்க? கொஞ்சம் நீங்கள் இப்போ எப்படி தெரியுமில்ல, ஏன் முந்திரி கொட்டை கீழே இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ம். அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? 2 மாசம் இருக்கு, 3 மாசம் இருக்கு, 90 நாள் இருக்குது. 90 நாள் இருக்கு. இப்போ நாங்கள் டிஜிட்டல்லே வச்சிட்டோம். 90 நாட்கள், 23 மணி நேரம், 58 நொடிகள், 23 வினாடிகள்னு நாங்கள் போர்டே வச்சிட்டோம். என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல பிக் பாஸ் மாதிரி 90 நாட்கள் 91 நாட்கள்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன, ஒரு கட்டணம் கட்டணும் இதுக்குள்ளே நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி இப்போ எங்கள் கட்சி தமிழக வெற்றி கழகம் இத்தனை நாள் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். இல்ல உங்களுக்கு இப்போ சமீப நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுணக்கம் தெரியுதுன்ற பொதுவான ஒரு பேச்சு இருக்கு. இல்ல சொல்லி முடிச்சேன். தாவேக்காவில ஒரு சுணக்கம் இருக்கு. அதிமுக கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து அவங்களுடைய கூட்டணி அது இதுன்னு போயிட்டு இருக்க வேலையில தாவேக்கா கிட்ட ஒரு சுணக்கம் தெரியுது. குறிப்பா கட்சி தலைமை வந்து சரியான நிலையில இல்ல. விஜய் அவர்களே வந்து பேசாம இருக்கார். ஈரோடுக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் விஜய் அவர்களே பேசாத நிலை. இந்த விசில் சின்னம் வந்து தான் ஓரளவுக்கு அவங்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்திருக்கு. அதுவும் இந்த வருகிற 25ஆம் தேதி விஜய் அவர்கள் பேசினால் மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வே இருக்கும். இல்லைன்னா இந்த கட்சி ஒரு சுணக்கமான நிலையில தான் இருக்குன்ற ஒரு பேசு பொருள் இருக்கு. இது நீங்க மறுத்தாலும் அதான் உண்மை. மௌன புரட்சி நடக்குதுங்க. என்னங்க நீங்கள் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை நீங்கள் பேசுகிறது. வீட்டுக்குள்ளே விளம்பரப்படுத்திட்டு இருக்கான், வீட்டுக்குள்ளே போய் விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கா. தலைவர் தான் பேசணுமா? நான் குழந்தை பேசுது. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதே இல்லையா? தினந்தோறும் ஊடகங்களை பாருங்க, தயவு செய்து பாருங்க சார். மௌன புரட்சினா நீங்க பேசாம இருக்கீங்க, தலைமையில இருக்கிறவங்க பேசாம இருக்காங்க கூட நாங்க எடுத்துக்கிறோம். வீட்டுல இருக்க குழந்தைகள் என்ன போய் சொல்றாங்க, விசில் சின்னம் வந்துருச்சு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஓகே. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? விசில் உடனே அதை கேட்டுட்டு போய் போட்டுருவாங்களா பிள்ளைய? அப்போ நீங்க பசங்க செய்வாங்க, நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஒரு காலத்துல ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. ஒரு காலத்துல வந்து டேய் நான் பரம்பரையாக அதுக்கு போட்டுக்கிட்டு நீனு போடுறான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லி பிள்ளையை கேட்கும். இப்போ அப்படி இல்லை, மாறிடுச்சு. அதை மாற்றியது வெற்றி கழகம், அதை மாற்றியது விஜய். இது நீங்கள் சொல்கிறது உண்மை. பசங்க பெற்றவங்க கிட்ட இப்போ சொல்லுவாங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது. இப்போ அந்த பெற்றவங்க சொல்லுவாங்கல்ல, என்ன உங்க தலைவர் பேசவே மாட்டேங்கிறாரு, அவருடைய படத்துக்காக அவர் பேச மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு விஷயத்திலையும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எப்பயாவது தான் வெளியே வராரு, மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, ஆசிரியர் பிரச்சனைகள், தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் பேச மாட்டேங்கிறாருன்னு திருப்பி சொல்லும்போது நான் ஏன் தலைவனுக்கு ஓட்டு போடணும், நான் திமுக அதிமுக ஏதோ ஒரு கூட்டணிக்கு ஓட்டு போட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ குழந்தைகளே நாங்கள் அரசியல் படுத்திட்டோம்ல. அவன் சொல்லுவான் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்கிறதுக்கே திருப்பி போடுறியான்னு கேட்க போகிறான். இப்போ அண்மையில் கே நேரு ஒரு 3 துறையில் கொள்ளையடிச்சிருந்தார். இடி ரைடு சம்மன் அனுப்பிச்சு. நான் சொல்கிறேன், முதலமைச்சரை கைது செய்யுமா அந்த அரசு? ஏன்னா முதலமைச்சர் தான் அந்த அமைச்சரை பாதுகாக்கிறார். இதே எங்கள் பிள்ளைய பேசுது, வீட்டுக்குள்ள கொள்ளையடிச்ச கும்பலை பற்றி பேசுது. இதுதான் அரசியலுங்கிறது. நீ எத்தனை வருஷத்துக்கு நீ நாட்டை சுரண்டுவேன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா கேட்டுங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி ஒரு அரசு நடத்துறது சரியான நிர்வாகமா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ காசே இல்லாமல் கசானாவை வந்து நிரப்புறதான் அரசுடைய யுக்தி. அதைத்தான் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இலக்கை நோக்கி பயணிப்போம்ங்கிறார். ஒன்று இலக்கு தான் என்ன இருக்கு. இப்போ வேங்கவே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சஸ்பென்ஸாவே இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அமைதி. உங்களுக்கு மாதிரி மாநில செய்தி தொடர்பாளர்கள் கூட தாவேக்காவை பற்றி ஏதோ பேசுவதற்கு யோசிக்கிறீங்களோன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, நீங்க பொதுவெளியில இருக்கு. இல்ல நீங்க எல்லாமே கற்பனையில நீங்க அந்த மாதிரி பழகிட்டீங்க. எனக்கு கற்பனையா? இல்ல அந்த மாதிரி பழகிட்டீங்க நாங்கெல்லாம். ஆமாம், எப்படின்னா கூச்சல் போடணும், கும்மாளம் போடணும், கதறணும், கத்தணும், ஆர்ப்பாட்டத்தில் வாழ்க்கை ஒழிய கோஷம் போடணும், இப்படி பழக்கிட்டாங்க போல. அதனால நீங்க அதை விட்டு இன்னும் வெளியில. அதை பத்தியே கேட்கல நான். இல்ல அதுதான் அரசியல். கேட்டது அதை பத்தியே இல்ல அதுதான் அரசியல் நினைக்கிறீங்க. நான் கேட்டது பிரச்சனைகளின் அடிப்படையில் தாவேக்கா வைத்த போராட்டங்கள் என்னவா இருக்கு, அதுதான் தலைமையில இருந்து வந்த அறிக்கைகள் என்ன. இல்ல நீங்க போராட்டங்கள் எப்படி தீர்வாகும்? எந்த போராட்டம் தீர்வாயிருக்கு? விடுதலை சிறுத்தைகளை விடவா அந்த மண்ணில் போராடிய இயக்கம் உண்டு? என்ன தீர்வு கண்டது விடுதலை சிறுத்தைகள்? போராடுறதே தீர்வு இல்லை. நீங்கள் அண்ணன் திருமாக இதுவரை நடத்திய ஆர்ப்பாட்டங்களுடைய ஒட்டுமொத்த செலவையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற அக்கிரம அநியாய வழக்குகளை விடுதலை வாங்கியிருக்கலாம். இங்கே பாருங்க,
திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் கே நேருன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் அரசு பணி வழங்க 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. நான் சொல்லலை, இடி சொல்லுது. இந்த மக்களுக்கு புரியலை. 888 கோடி அப்படின்னா என்ன? 800 லட்சம் 88 லட்சம் சேர்த்தா 888 கோடின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு பெத்தா ஒரு கோடி துணி கொண்டாந்து கண்டாயி துணி மாதிரி போடுவான், செத்தா ஒரு கோடி துணியை போடுவான்னு நம்ம மக்கள் கோடின்னா அதை நினைக்கிது. பணம்டான்னு நம்ம சொல்ல வரோம். அடுத்து ஒப்பந்தங்கள் வழங்க. என்ன ஒப்பந்தம்? ரோடு. நீங்கள் இந்த 1020 கோடி லஞ்சம். அரசு அதிகாரிகள் பணியிட மாற்றம் வழங்க 365.87 கோடி, அதாவது 365 கோடி 87 லட்சம் ஒரு மனிதன் கொள்ளையடித்திருக்கு. இந்த மனிதரை பாதுகாக்கிறது முதலமைச்சர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நான் சொல்கிறோம், முதலமைச்சரை கைது பண்ணணும். ஏன்னா இந்த குற்றவாளியை பாதுகாக்கிறார்ல. எப்படி இருக்குது? இதை எங்கள் குழந்தைங்க பேசுதுங்க, பேச போகிறாங்க தேர்தலில். ஒன்று நீங்கள் இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த மாதிரி சம்பவத்துக்கு தாவேக்கா என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க? தலைமை என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுத்திருக்கு? இது வழக்காக கொண்டு போகணும். அதுக்கு தான் எங்கள் போகணும் எங்கள் கட்சி போகலை. இல்லை, இப்போ இடி ரைடு கேட்டிருக்காங்க. அதாவது இடி ரைடு வந்து ஒரு 3 கடிதம் கொடுத்துருச்சு. இதுவரை வழக்கை நாங்கள் இப்போ சொல்கிறோம்ல, இதை பண்ணுங்கன்னு சொல்லி அதிமுக சொல்லிச்சு. இதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அது ஒரு விவாதமா அவங்க வந்து ஆக்குனாங்க. அதை வந்து அவங்க வந்து முன்னெடுத்தாங்க. நீங்க வந்து பிரதான சக்தின்னு இப்போ தாவேக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தாவேக்கா என்ன? அதான் நான் சொல்றேன், முதலமைச்சரை கைது பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். நீங்க சொல்றீங்க சார், எங்க கட்சியை சொல்லுங்க. தலைமை எங்க சொல்லுச்சு? கட்சி தலைமை தாங்க. தலைவர் என்ன சொன்னாரு? தலைவர் எங்க பேசுனதுக்கெல்லாம்? தலைவர் எதுக்கு தான் சார் பேசுவாரு? தலைவர் பேசுவார், சரியான நேரத்தில் சரியான உரிய விஷயத்த சொல்லுவார். ஏன் பேசாம இருந்தாரு? எதுக்கு பேசலைன்னு? ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, அது அவங்க ப்ரொடியூசர் பார்த்துக்குவாங்க. அவர் நடிகர் தானே. அதில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, பேசல, சரி ஓகே, அது ஒரு பட பிரச்சனைன்னு விட்டுறலாம். சிபிஐ விசாரணை, அது குறித்து ஏதாவது ஒரு அது சட்டம் பார்த்துக்கோ, பேசல. சரி, மற்ற பிரச்சனைகள் ஏதாவது? என்ன பிரச்சனை அவர்கள்? என்ன பிரச்சனையே இல்லையா? பிரச்சனையே நிறைய இருக்கிறதுனால தான் பேசாம இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாடே பிரச்சனையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை? இடைநிலை ஆசிரியர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆமா, என்ன பேசுனீங்க? நான் அந்த போராட்டத்தை தூண்டுறதே திமுகவில் பத்தியே கேட்கல. இல்ல நீங்க என்ன அறிக்கை கொடுத்தீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஜாக்டோ ஜியோ உறுப்பினர்கள் இருப்பான்ல, அவன் நடத்துகிற போராட்டம். அதுக்கு 2500 ரூபா ஊதியத்தை கொடுத்துட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம்னு 2500 ரூபா உருவாக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கினார், வருத்தத்துக்குரியது. மிக மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்கு சான்று. எந்த பிரச்சனையை பேச சொல்றீங்க தமிழ்நாட்டில்? சார், பழைய பிரச்சனையே தமிழ்நாடு. பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு புதுசாக ஒரு ஓய்வூதிய திட்டம் கொடுத்தாங்கல்ல, அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது பத்தாதுன்னு நம்ம சொல்கிறோம். யார் சொன்னா? நாங்கள் சொல்கிறோம். சரி, இத்தனை வருஷமா ஏன் பழைய கால சொன்னது யாரு சார்? இல்லை, நான் சொல்கிறேன், பழைய ஓய்வூதிய சார். இது நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்குமே உங்க தலைவர் ரியாக்ட் பண்ண மாட்டாரா? இல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ கொடுக்குறீங்கல்ல, இவ்வளவு நாளா என்ன எங்கே போனீங்க சார்? அவங்க கொடுத்தாங்க, இதெல்லாம் பேச்சலங்க சார். நீங்க ஆட்சிக்கு வரும்போது ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வரும்போது 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொன்னீங்க சார். அதை தான் சார் நானும் கேட்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் சொல்லி 23 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கொடுக்கிறாரு. அதுல நிறை குறைகள் இருக்கு. அதை பற்றி தாவேக்காவும் தாவேக்காவின் தலைவரும் என்ன சொன்னார்? அதுக்கு ஏன் இப்ப கொடுத்தீங்கன்னு சொல்ல வரோம். ஏன் இப்ப குடுக்குறீங்க? தேர்தலுக்காக குடுக்குறீங்களா? நீங்க கேக்குறீங்க, இதையே உங்க தலைவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறா? நாங்க பேசுறது எங்க தலைவர் எங்களை உருவாக்கி தான் வச்சு பேச சொல்றாரு. ஓ, தலைவர் எதுவும் பேச மாட்டாரு, நீங்க தான் பேசணும். தான் பேசணுமா? இங்க பாருங்க, குற்றங்களும் குறைபாடுகளும் சார் தலைமையிட்ட தான் சார் அறிக்கை எதிர்பார்ப்பாங்க. நாங்க தான் கொடுக்குறோமேங்க சார். மக்கள் வந்து இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறாங்கன்னா ஏழுமலையான பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. கீழே இருக்கிற சின்ன சின்ன சாமிகளை பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை கும்பிடதான் போவாங்க. ஏழுமலையான பார்க்கணும்ன்றது அவங்களுடைய எண்ணம், அதை தரிசிக்கணும்ன்றதுதான் எண்ணம். அதுக்கு தான் அந்த ஏழுமலையான்னு சொல்றீங்களா, அதுக்குள்ள நான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள நான் வர விரும்புறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஏழுமலையான் தான் எங்க தலைவர். அமைதியா தானே ஏழுமலையான் இருப்பாரு, பேசுவாரா? எந்த கடவுளும் அமைதியா தான் இருக்கு சார். இப்ப ஆனா அதையே நாங்க பார்க்க விட மாட்டோம். எங்களை பார்த்துட்டு நீங்க போங்கன்னு சொல்றது நியாயமா? இல்ல எங்களை பார்த்துட்டு போங்க, எங்களை பார்த்துட்டு நாங்க சொல்றோம், அதுதான் எங்க ஏழுமலையானோட கருத்துன்னு சொல்றது நியாயமா? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல அந்த ஏழுமலையான பாதுகாக்கிறதே சிறு தெய்வங்கள் தான். உண்மை, ஒத்துக்கிறீங்களா? உண்மை. அந்த ஏழுமலையான பாதுகாக்கிறது சிறு தெய்வங்கள் தான். ஆனா அந்த ஏழுமலையான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துராதா அப்படின்னு ஏங்குறான் பாருங்க, அப்படின்னு ஏங்குறான் பாருங்க. அவன் தான் தினந்தோறும் கும்பிடுறான் ஏழுமலையான, ஏங்குறான் பாருங்க. இதுதான் எங்க தலைவர். புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த நாட்டுல எல்லாமே பிரச்சனையா இருக்கும்போது எந்த பிரச்சனையை எங்க கடவுள் பேசுவாங்க?
எந்த பிரச்சனையும் கையில் எடுக்கிறது? எல்லாமே பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னா, உலகத்திலேயே கோலமாவு ரோடு போட்டு பார்த்துருக்கீங்களா? கோலமாவில் ரோடு போடுறது தமிழ்நாட்டில் தான். மற்ற மாநிலத்தில் நடக்கிற எனக்கு அவசியம் இல்லை. ஏன் கோலமாவு ரோடு போடணும்? 6 மாதத்தில் பேர்ந்துக்கும். இல்லை ஒரே மாதத்தில் பேர்ந்துக்கும். அதை ஒட்டுறதுக்கு ஒரு வேலை, அதுக்கு ஒரு செலவு. பெருஞ்சரில் போட்டால் காசு கம்மி தெரியுமா? பெருஞ்சரில் வந்து அரைக்க தான் காசு கூட. உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்கே வாழ்றீன்னு எனக்கு தெரியும். கோலமாவில் ரோடு போட்டால் கொள்ளையடிக்கலாம். கேட்டால் கம்ப்யூட்டர் சாலைங்கிறான். எல்லா சாலைகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. இதை பற்றி பேசிக்கிட்டோமா? இல்லை, நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஆதாரத்தை காட்டுவேன். அது என்ன, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இப்போ திறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷம். புதுக்கோட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் போகிற பேருந்துகள் நிற்கிற இடம் 3வது பிளாட்ஃபார்ம். போயிருக்கீங்களா? இல்லை, போனது உள்ளே போனது. கிளாம்பாக்கத்துக்கா? கிளாம்பாக்கத்துக்கு போயிருக்கேன். 3வது பிளாட்ஃபார்ம் போயிருக்கீங்களா? நடைமேடை 3. நீங்கள் சொல்கிறது லோக்கல் பஸ் நிற்கிற இடம். வெளிநாடு, வெளியூர் போயிருக்கேன். போயிருக்கீங்களா? அதில் 3ல் கழிவறை கட்டியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே கழிவறை இருக்குது. 3வது 4வது அந்த நடைமேடை கழிவறை போய் பாருங்கள். உள்ளேருந்து பேருந்து கீழே விழுந்துருச்சு. எத்தனை கோடியில் கட்டப்பட்டது? 400 கோடி. யாருடைய பணம்? குஜராத்தில் இப்போ ஒரு டேங்கு உடஞ்சி தெரியுமா? அது குஜராத் மாடல். 20 லட்சம் லிட்டரு தண்ணீரை ஏற்றுறான். எத்தனை கோடின்னு தெரியுமா? 21 கோடி அதுக்கு செலவழிச்ச தொகை. அந்த தண்ணி டேங்க்கு டெஸ்ட் பார்க்கும்போது இடிஞ்சு விழுந்துருச்சு. அது குஜராத் மாடல். இங்கே திராவிட மாடல் எப்படின்னா, கட்டி ஒரே மாதத்தில் தார் சாலை காணாமல் போகும், கட்டி ஒரு ஆண்டுகளுக்குள்ளே தெரிச்சு விழுகும். போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 3-4 கழிவறை போய் பாருங்கள். பேருந்து கீழே கொட்டிக்கிட்டு. இதுக்கு பேர் என்ன? இதெல்லாமே எங்கள் தலைவர் சொல்லுவாங்க. நாங்கள் தான் சொல்ல முடியும். அன்றாடங்காட்சி மக்களோடு நாங்கள் உறவாடக்கூடியவர்கள். ஏன் ஒரு எளிய நடைமுறையை பின்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? தலைவர் எதையும் பேச மாட்டார், நாங்கள் தான் எல்லாமே பேசுவோம். இல்லை, பேசுவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதுவரை பேசியிருக்கிறேன். அனிதாவுக்கு பேசலையா? இல்லை இந்த புதிய விமான நிலையம் வந்து அதுக்கு பேசல. அவர் முன்ன அஜித் குமாருக்கு பேசலையா? விஜய் அவர்கள் மேல நான் எந்த குற்றச்சாட்டு வைக்கல. அவர் வந்து பார்க்கவே இல்லை, அவர் அரசியலே தெரியலன்னா நான் வந்து அபத்தமா பேச விரும்பல. ஆனா சில விஷயங்கள்ல, சில முக்கியமான விஷயங்கள்ல தலைமையோட கருத்து என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எளிய மக்கள்கிட்ட இருக்கும். எங்களுக்கே விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்துல என்ன கருத்து சொல்றாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமா, அதுல அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் இருந்துகிட்டே இருக்குன்றது உணர்றீங்களா? நீங்க நினைக்கிறது. இப்ப ஈரோடையில வந்து ஒரு கருத்தை விதைச்சிட்டு வந்தாரு. விதைச்சார்ல, எவ்வளோ நாள் பேசுவோம் நம்ம. இப்போ அடுத்த கண்டென்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. 25 பேச போகிறாரு. அதை முடிச்சுட்டு சேலத்தில் பேச போகிறாரு. இனி தேர்தல் முழுக்க பேச போகிறாரு. அது பத்தாதா? இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போறது நீங்க சொல்றது இல்லை, நடக்க போகுது. எதிர்காலத்தில் இருக்கு சொல்லி நடைமுறையில் நடந்தது இல்லை. நடைமுறையில் நடந்ததே நீங்கள் நான் என்ன கேட்டேன், நான் கேட்கறது உங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் அதுக்கான பதிலை மட்டும் கொடுக்க மாட்டீங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப இயல்பா மற்ற தலைவர்கள் போல சில பிரச்சனைகள். அதுதான் நான் முதவே சொல்லிட்டேன். நீங்க அப்படி பழகிட்டீங்க. ஆர்ப்பாட்டம், கண்டனம், கோஷம், வாழ்க, இப்படி பழகி வச்சிருக்காங்க உங்களை இந்த அரசியல்வாதிகள். நாங்க அது இல்லை, இலக்கை நோக்கி, தீர்வை நோக்கி பயணிக்கிற கூட்டம். சரி, வருகிற 25ஆம் தேதி நடக்க போவது என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்? தேர்தலில் களமாடுவதற்கு எங்களை தலைவர் உற்சாகப்படுத்த இருக்கிறார். தெரு தெருவா போறோம், வீதி வீதியா போறோம். எதுக்கு தெரியுமில்ல? முடிஞ்சிச்சா? எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? ஓட்டெல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா? இதை விட இன்னொன்று இருக்குது. 30ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறது தேர்தல் கமிஷன். அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? இன்னும் அந்த ஒரு வாரத்தில் 18 வயசு பூர்த்தி ஆகிற ஆள்லாம் இருக்குது, சேர்த்துட்டிங்களா? எல்லாத்தையும் கண்காணிக்கிற வேலையை எங்கள் தலைவர் உத்தரவிடுவார். நாங்கள் ஒரு பெரிய போர்க்களம். இந்த போர்க்களத்தில் எப்படி தெரியுமில்ல? ஏன்னா சனாதானத்துக்கும் சமாதானத்துக்கும் நடக்கிற போரெல்லாம் பேசிக்கிறாங்க. அது இல்லை. கொள்ளை கும்பலுக்கும் கொள்கைவாதியான எங்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் தொடங்க போகும். நான் என்ன கேட்குறேன்னா, என்ன 2 கோடி உறுப்பினர்களை வச்சுருக்க திமுகவுக்கும் ஏன் கூட்டணின்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி வர 60 வருஷம் இந்த நாட்டை ஆண்டுட்டாங்க 2 கட்சியும். மக்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிறோம், அதை பண்ணியிருக்கிறோம்லாம் சொல்லிட்டாங்க. ஏன் கூட்டணி? ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்காகவே போராட வேண்டும் என்று உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணி யார்? மக்கள் தான். யாராவது நிச்சயமாக வருவார்கள். நீங்கள் பொறுத்துருங்க. அது இந்த இப்போ 25ஆம் தேதி உங்களுக்கு நாங்களே கைபேசி வழியாக சொல்லிடுறோம். கூட்டணி யார் வரப்போகிறா அப்படிங்கிறத எங்கள் தலைவர் அறிவிப்பாங்க. நாங்கள் அறிவிக்க மாட்டோம். ஏன்னா அது தலைவர் அறிவிப்பார். நீங்கள் கேட்குறீங்களா, பேசவே மாட்டேங்கிறார், நீங்கள் பேசி என்ன பண்ண, அவர் அறிவிப்பார். அப்போ நீங்கள் கேட்டுக்குங்க என்னென்ன அறிவிக்க போகிறாருன்னு. இன்னொன்று தெரியுமா? தேர்தல் அறிக்கை மற்ற கட்சியெல்லாம் எங்கே உட்காந்து திட்டுவாங்க 4 அறைக்கில். தமிழக வெற்றி கழகம் எங்கே உட்காந்து திட்டுதுன்னு தெரியுமா? தெரியாதா? சொல்லுங்கள். அன்றாடங்காட்சி மக்கள்கிட்ட போகிறாங்க.
இந்த மக்களுக்கு என்ன தேவை, எதை உடனடியாக செய்ய வேண்டும், எதை காலதாமதமாக செய்ய வேண்டும். முதல்ல எங்களுக்கு பெரிய சுமையை இப்போ என்ன தெரியுமில்ல, 10 லட்சம் கோடியை சுமத்து வச்சுருக்காங்க கடனை. எங்கள் ஆட்சி, எங்கள் தலைவர் உட்காரும்போது முதல் கையெழுத்து போடுகிற போது 10 லட்சம் கோடி கடனில் இருக்கும். இதை எப்படி சரி கட்டுவது என்பதை ஆழ்ந்து யோசிக்கிற ஒரு பொருளாதார அறிக்கை நிச்சயமாக எங்கள் தளபதிகள் உருவாக்கி கொண்டிருக்காங்க. அது பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். அப்போ எங்கள் தலைவர் பேசிட்டாரு அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்